வாங்க, ஒரு பையனோட நெத்தியில இருக்கிற ஒரு சின்ன தழும்பு எப்படி ஒரு முழு மந்திர உலகத்தையே புரட்டி போட போகுதுன்னு பார்க்கலாம். இது நம்மளோட சாதாரண உலகத்துக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கிற ஒரு அதிசயமான உலகத்தை பத்தின கதை. இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, நாங்க ரொம்ப ரொம்ப நார்மலானவங்கன்னு பெருமையா சொல்லிக்கிற டர்ஸ்லி குடும்பத்துல இருந்து தான். அவங்களுக்கு இந்த நார்மல்ங்கிற வார்த்தை மேல ஒரு தீராத காதல். இதனால தான் அடுத்து நடக்க போற அசாதாரணமான விஷயங்கள் வரும்போது அவங்களோட ரியாக்ஷன் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகு. சரி, இப்போ நம்ம கதையோட ஹீரோ இருக்காரே, அந்த சாதாரண உலகத்துல ஒரு அலமாரிக்குள்ள அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். 10 வருஷமா ரொம்ப பரிதாபமா ஹாரி படிக்கட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன கப்போர்ட்ல தான் வாழ்ந்துட்டு வந்தான். அவன்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவனோட அப்பா அம்மா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு ஒரு பொய்ய சொல்லி வளர்த்தாங்க. அவனோட கடந்த காலத்துக்கான ஒரே ஒரு அடையாளம், ஒரே ஒரு நினைவுன்னா அது அவனோட நெத்தியில இருந்த அந்த மின்னல் மாதிரி இருந்த தழும்பு மட்டும்தான். ஆனா பாருங்க, அவனோட வாழ்க்கை ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் அவனை சுத்தி சில விசித்திரமான யாருக்குமே புரியாத விஷயங்கள் நடந்துட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரியில வெட்டின முடி அடுத்த நாள் காலையில முழுசா வளர்ந்திருக்கும். யாராவது துரத்துனாங்கன்னா திடீர்னு பார்த்தா ஸ்கூல் பில்டிங்கோட மொட்டை மாடியில நிப்பான். இதெல்லாம் என்ன சொல்லுது? அவனுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அது வெளியே வர துடிக்குதுன்னு தானே அர்த்தம். ஆனா அது என்ன சக்தியா இருக்கும்? அந்த சக்தி வெளிவரப் போகுதுங்கிறதுக்கான முதல் சிக்னல் ஒரு கடிதம் மூலமா வருது. இதுதான் அவனோட வாழ்க்கையே மாத்தப் போற அந்த சாகசத்துக்கான முதல் அழைப்பு. அந்த கடிதம் பார்க்கறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல ஒரு தடிமனான காகிதம், அதுல மரகத பச்சை மயில எழுதியிருந்தாங்க. ஆனா அதைவிட ஆச்சரியம் என்னன்னா, அந்த அட்ரஸ் திரு ஹெச் பாட்டர், படிக்கட்டுகளுக்கு கீழே உள்ள அலமாரின்னு ரொம்ப துல்லியமா எழுதியிருந்துச்சு. இதை எப்படி யாருக்காவது தெரிஞ்சிருக்க முடியும்? இது ஏதோ மனுஷங்க வேலையா தெரியல, ஒரு மந்திரம் மாதிரியே இருந்துச்சு. இதுதான் ஹீரோக்கு வந்த சாகசத்துக்கான அழைப்பு. ஆனா அவரோட மாமா வெர்னன் வேண்டவே வேண்டான்னு சொல்லி அந்த அழைப்பை நிராகரிக்க ஆரம்பிக்கிறார். நார்மலா இருக்கணும்னு ஆசைப்பட்ட டர்ஸ்லி குடும்பத்துக்கு இப்போ இது ஒரு பெரிய தலைவலியா இல்ல ஒரு பெரிய பயமாவே மாறிடுச்சு. தங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கிற இந்த சின்ன உலகத்துக்குள்ள இந்த மர்மமான விஷயம் நுழையறத அவங்க எப்படியாவது தடுக்கணும்னு துடிக்கிறாங்க. ஆனா நிலைமை கை மீறி போகுது. முதல்ல ஒரு கடிதம் வந்துச்சு, அது அவரோட மாமா எரிச்சிட்டாரு. அப்புறம் இன்னும் நிறைய கடிதம் வந்துச்சு. லெட்டர் பாக்ஸே ஆணி அடிச்சு மூடிட்டாரு. அதுக்கப்புறம் 12 கடிதம், கதவெல்லாம் பழக வச்சு அடைச்சிட்டாரு. கடைசியா ஒரு நாள் காலையில 40 கடிதங்கள் நெருப்பு எரியிற இடத்துல இருந்து புல்லட் மாதிரி சீறி பாய்ஞ்சி வருது. அவங்க என்னதான் பண்ணாலும் அந்த கடிதங்கள் ஹாரிய வந்து சேரணும்னு ரொம்ப உறுதியா இருந்துச்சு. இந்த கடித தொல்லையிலிருந்து தப்பிக்க டர்ஸ்லி குடும்பம் ஒரு பயங்கரமான முடிவெடுக்கிறாங்க. ஊரை விட்டே ஓடிப்போய் புயல் அடிச்சிட்டு இருக்கிற கடலுக்கு நடுவுல ஒரு பாறை மேல இருக்கிற பாலடைஞ்ச குடிசையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹாரியோட 11வது பிறந்தநாள் அன்னைக்கு ராத்திரி அவங்களோட இந்த ஓட்டம் அதோட உச்சக்கட்டத்தை அடையுது. அப்போதான் அந்த புயல் அடிச்ச ராத்திரியில அந்த மந்திர உலகம் டர்ஸ்லிங்களோட எல்லா தடுப்புகளையும் உடைச்சுக்கிட்டு உள்ள வருது. அப்பதான் அந்த முக்கியமான சந்திப்பு நடக்குது. சரியா நடுராத்திரி 12 மணி அடிக்கும்போது டமார்னு ஒரு சத்தத்தோட அந்த குடிசையோட கதவு உடைஞ்சு விழுது. உள்ள வர்றது ஒரு ராட்சசன் மாதிரி ஒருத்தர். அவர்தான் ரூபியஸ் ஹாக்ரிட். பார்க்கதான் பயங்கரமா இருக்காரு. ஆனா அவர் ஹாரி கிட்ட செஞ்ச விஷயம் ரொம்ப அன்பானது. ஒரு பிறந்தநாள் கேக் கொஞ்சம் நசுங்கி போயிருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் ஹாக்ரிட் அந்த வார்த்தைகளை சொல்றாரு. உலக புகழ் பெற்ற அந்த வரி, ஹாரி நீ ஒரு மந்திரவாதி. இந்த ஒரு சின்ன வாக்கியம் ஹாரி இதுவரைக்கும் தன்னை பத்தியும் இந்த உலகத்தை பத்தியும் நம்பிட்டு இருந்த எல்லாத்தையும் ஒரே நொடியில உடைச்சு போடுது. அப்போதான் புரியுது, அந்த கடிதங்கள்லாம் வேற எதுவும் இல்ல, அது ஹாக்வார்ட்ஸ் அப்படிங்கிற மந்திரதந்திர பள்ளிக்கான அட்மிஷன் லெட்டர்ஸ். ஹாரியோட வாழ்க்கையில இருந்த அத்தனை கேள்விகளுக்கும் அத்தனை புதிர்களுக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விடை கிடைக்க ஆரம்பிக்குது. இங்க நாம ஒரு புது வார்த்தைய கத்துக்கிறோம், மங்கள். மங்கள்னா யாருன்னா, நம்ம டர்ஸ்லி குடும்பம் மாதிரி எந்த மந்திர சக்தியும் இல்லாத சாதாரண மனுஷங்க. ஹாக்ரிட் என்ன சொல்றாருன்னா, அவரு வாழ்க்கையிலேயே பார்த்த மிகப்பெரிய மங்கல்ஸ் குடும்பத்துல தான் ஹாரி வளர்ந்திருக்கான்னு சொல்றாரு. சோ இந்த பெரிய உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹாரி தன்னோட பழைய இருண்ட உலகத்தை விட்டுட்டு ஒரு புது பிரகாசமான ஆனா மறைக்கப்பட்ட உலகத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கிறான். அவனோட உண்மையான பயணம் இப்போதான் ஆரம்பமாகுது. அவனோட அப்பா அம்மாவை பத்தின உண்மையும் இப்போதான் அவனுக்கு தெரிய வருது. அவன் இத்தனை நாளா நம்பிட்டு இருந்தது என்ன? அவங்க ஒரு கார் விபத்துல இறந்துட்டாங்கன்னு ஒரு பொய். ஆனா உண்மை என்ன? அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் பாருங்க. ஒன்னு ரொம்ப சாதாரணமான பொய், இன்னொன்னு மந்திரமும் வன்முறையும் கலந்த ஒரு பயங்கரமான உண்மை. இந்த கொலைக்கு காரணம் வோல்டமார்ட் அப்படிங்கிற ஒரு கொடூரமான தீய மந்திரவாதி.
அவன் ஹாரியோட அப்பா அம்மாவை கொன்னுட்டு குழந்தையா இருந்த ஹாரியையும் கொல்ல முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா இங்கதான் கதையோட மையமான மர்மமே இருக்கு. வோல்டமார்ட்டோட கொல்லும் சாபம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா அந்த சாபம் ஒரு சின்ன குழந்தையான ஹாரி மேல பட்டப்ப மட்டும் ஏன் வேலை செய்யல? அதனாலதான் மந்திர உலகத்துல ஹாரிய உயிர் பிழைத்த சிறுவன்னு சொல்றாங்க. ஏன்னா அவனோட அப்பா அம்மா ரொம்ப பிரபலமான மந்திரவாதிகள். வோல்டமார்ட் அவங்கள கொன்னுட்டான். ஆனா ஹாரிய கொல்ல முயற்சி செஞ்சப்போ அவனோட சாபம் அவனுக்கே திரும்பி போயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி வோல்டமார்ட்டோட சக்தி உடைஞ்சு போச்சு. அந்த கொடிய சாபத்துல இருந்து தப்பிச்ச ஒரே ஆளுங்கறதால மந்திர உலகத்துல ஹாரி ஒரு பெரிய செலிபிரிட்டி. இப்போதான் அந்த தழும்போட ரகசியமும் புரியுது. அது கார் ஆக்சிடென்ட்ல வந்த தழும்பில்ல, அந்த பயங்கரமான தீய சாபம் ஹாரி மேல பட்டப்போ உருவான அடையாளம் அது. அது வெறும் தழும்பில்ல, அது அவனோட உயிர் பிழைத்தலோட சின்னம். அவனோட விதி எவ்வளவு அசாதாரணமானதா இருக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு குறியீடு. யோசிச்சு பாருங்க, தனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லாத ஒரு கடந்த காலத்துக்காக ஹாரி பாட்டர் இப்போ ஒரு முழு உலகத்திலும் பிரபலமானவனா இருக்கான். இதுவரைக்கும் இப்படி ஒரு உலகம் இருக்குன்னே தெரியாம வாழ்ந்த அவனுக்கு இந்த புது உலகத்துல என்னென்ன ஆச்சரியங்கள், என்னென்ன சவால்கள் காத்திருக்கு. அவனோட பயணம் இப்போதான் உண்மையிலே ஆரம்பிக்குது.